உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக மக்கள் நோயிலிருந்து விடுபட வேண்டும். வள்ளுவன் கூறுவார், உருவசியும் ஓவா பிணியும் செரு வகையும் சேராது இயல்வது நாடு என்று நாட்டிற்கே இலக்கணம் வகித்தார். அந்த தமிழகத்திலே இன்றைய தினம் பத்திரிகையை படிக்கின்ற பொழுது, தமிழகத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு விகிதம் அதிகரிப்பு, அதுவும் 1,00,000 பெண்களில் 36 பேருக்கு பாதிப்பு. ஒரு சில மாவட்டங்களில் இத்தகைய சூழ்நிலை எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், உண்மையிலேயே நாம் பெண்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு உதவிகளில் இத்தகைய நோய்கள் பற்றியும் அவர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மத்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு திட்டங்களை தீட்டி, குறிப்பாக மருத்துவ விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற காலத்திலே கர்ப்பவாய் புற்றுநோய் எதனால் ஏற்படுகின்றது, அதற்கு என்ன காரணம்? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் கிருமியினுடைய தொற்றினால் பாலியல் உறவின் காரணமாக பரப்பப்படுகின்ற இந்த நோயிலிருந்து பெண்களுக்கு விடுதலை கிடைக்குமா? புற்றுநோய் என்றவுடனே அனைவருக்கும் முதற்கண் ஒரு மனதிலே பயத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் பயம் உருவாகுகின்ற காலத்தை தாண்டி நாம் வந்துவிட்டோம். இப்பொழுது எத்தனையோ சிகிச்சை முறைகள் அலோபதி மருத்துவத்திலே இருக்கின்றன. அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி என்ற மருத்துவ சிகிச்சை, இம்யூனோதெரப்பி, இவை எல்லாம் இருந்தும் ஏன் இன்றும் நாம் அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள்? 1,00,000 பேரில் 36 பெண்களுக்கு இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் ஏன் ஏற்படுகின்றது? இதை தடுக்க முடியாதா என்ற எண்ணத்திலே இன்று இந்திய டாக்டர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு சிந்தனையோடு, ஏன் மருத்துவமனைகளே இன்றைய தினம் வீடு தேடி அவர்களுடைய ஹெல்த் வேன் செல்கின்ற அளவிற்கு, ஊர்தி செல்கின்ற அளவிற்கு தமிழக அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை வேறு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெண்களை பாதிக்கின்ற மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் மற்றும் 8 வகையான புற்றுநோய்களை அவர்களுக்கு குறைந்த செலவிலே அல்லது இலவசமாக வீடு தேடி சென்று அவர்கள் பயன்பெறும் வகையிலே. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சுமார் 8,800 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 38 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளும் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும், ஏன் உதவி செவிலியர்கள் ஒரு 8,000 துணை செவிலியர்கள் ஒவ்வொரு 5,000 பேருக்கு ஒருத்தர் என்று தமிழகத்திலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஏன் நம் மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையவில்லை? அதுவும் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு வருகின்ற பெண்கள் வியாதி முற்றிய நிலையிலே, எந்த புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அது 1வது நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என்று அதனுடைய ஸ்டேஜ். ஏனென்றால் இதில் முற்றிய நிலையில் வரும்போது அவர்களை நாம் நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது. ஆனால் ஆரம்ப கட்டத்திலே அதை நாம் சரியாக பரிசோதனை செய்து உரிய மருத்துவர்களிடம், ஏன் உங்கள் குடும்ப டாக்டரிடமே சென்று செய்தால் எப்படி கொரோனா பரிசோதனைக்கு வாயிலே ஸ்வாப் எடுத்து பார்க்கின்றோமோ, அதே போன்று அந்த வாசலிலே சர்வைக்கல் ஏரியாவிலே வெஜைனல் சிமியர் எடுத்து பேப் சிமியர் என்று கூறுவார்கள், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இருக்கின்றதா என்ற நுண்ணிய பரிசோதனையை செய்வதன் மூலமாக 100க்கு 100 பேரை இந்த கர்ப்பவாசல் புற்றுநோயின் மூலம் காப்பாற்ற முடியும் என்று நவீன மருத்துவம் கூறுகின்றது. அதோடு மட்டுமல்ல, இளம் வயதிலேயே அவர்களுக்கு 14 வயதை தாண்டுகின்ற பொழுது அதற்குரிய தடுப்பூசி, ஈவன் HPV வேக்சின் எல்லாம் வந்துவிட்டது. அது மட்டுமா, இவர்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஹெல்த் எஜுகேஷன் இஸ் த 70% ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி டோட்டல் சப்ஜெக்ட் என்று கூறுவேன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் குறிப்பாக நான் கேட்டுக்கொள்வது என்ன என்றால்,
அரசை நான் கேட்டுக்கொள்வது, அவர்களுக்கு 3 வகையான எஜுகேஷனை நாம் கொடுக்க வேண்டும். ஒன்று ஹெல்த் எஜுகேஷன், வயது வந்தவர்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன், தென் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏனென்றால் முறையான தவறான உறவின் மூலமாக இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு பின்னால் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பவாயில் புற்றுநோய் வருகிறது என்றால் அது நாம் செய்கின்ற அந்த புரியாமை, இல்லை என்றால் அதை பற்றிய அறியாமை என்றுதான் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே மக்கள் மத்தியிலே நான் மருத்துவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். 50 ஆண்டு காலமாக பணியாற்றுகின்ற பேராசிரியர் என்ற முறையிலே ஒவ்வொரு டாக்டரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே எங்கோ ஒரு பெண் கர்ப்பவாய் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன சிகிச்சை தர முடியும் என்ற ஒரு தீர்மானத்தை, உறுதியை நாம் மனதில் எழுதிக்கொண்டு தமிழகம் என்று மருத்துவ சுற்றுலா துறையிலே உலகத்திலே போற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை தடுப்பதற்கு நாம் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த வேண்டும். அதை வருமுன் காப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அப்படி பாலியல் காரணமாக வருகின்ற இந்த வைரஸ் நோயை ஆண்களும் பெண்களும் முறையாக வைத்தியம் செய்வதன் மூலம், திருமணத்திற்கு முன்பு தகாத உறவுகளை தடுப்பதன் மூலம், உடலில் உள்ள இரத்தத்தினுடைய அந்த அனீமியா என்கின்ற இந்த நோயை தடுப்பதன் மூலமாக நீங்கள் பல்வேறு வகையிலே இந்த வைத்திய முறைகளை செய்து நிச்சயமாக விரைவிலே இந்தியாவிலேயே தமிழகத்திலே கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு விடுதலை தர வேண்டும். நாம் வைத்தியம் என்கின்ற அனைத்தையுமே அரசாங்கம் எடுத்தது போன்று என்ன பரிசோதனைகள், அந்த சுய பரிசோதனையாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவ பரிசோதனையாக இருந்தாலும் சரி, முறையான அந்த நபர்களிடம், மருத்துவர்களிடம் முறையான நேரத்திலே தகுதியான அந்த மருத்துவ பேராசிரியர்களை சந்தித்து வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். இது குணப்படுத்தக்கூடிய, தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் என்பதால் இதை நிச்சயமாக நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். மறவாதீர்கள். நீங்கள் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுடைய வேக்சினை போடுவதற்கு நீங்கள் மறவாதீர்கள். மருத்துவர்களை சந்திக்க மறவாதீர்கள். திருமணத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த ஹெல்த் எஜுகேஷன், இது முழு உடல் பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதன் மூலமாக முறையான உணவும் உடற்பயிற்சியும் உறக்கமும் மனதளவிலே எந்த ஒரு மனப்பதற்றமும் அழுத்தமும் இல்லாமல் துணை நோய்கள் இருந்தால் அவற்றுக்கும் வைத்தியம் செய்து கொண்டால் என்றாவது ஒரு நாள் விரைவிலே இந்த புற்றுநோயை விரட்டி அடிக்க முடியும், அதை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் என்ற உறுதிமொழியை மக்களும் எடுக்க வேண்டும், அரசாங்கமும் எடுக்க வேண்டும், கல்லூரிகளும் பள்ளிகளும் எடுக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக இவற்றிலிருந்து மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு விடுதலை தர முடியும் என்ற உறுதியை என்ற கருத்தினை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். நன்றி.